Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். 2 கப் வெள்ளை உளுந்த 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா மிளகு எடுத்துர்க்கேன். அரை துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏத்த அளவுக்கு பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் மிக்ஸில அரைச்சிரலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல உளுந்து சேர்த்துட்டேன். அடுத்ததா பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்து நான் அரைச்சிக்க போறேன். ஏன்னா எங்க வீட்ல குழந்தைங்க இருக்கிறதுனால நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. அதே மாதிரி மிளகையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஏத்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இத மிக்ஸில அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு நான் அரைச்சி வச்சிருக்கேன். நீங்க இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகுலாம் அரைக்கல அப்படினா இப்போ நீங்க போட்டுக்கலாம். இப்போ இதல வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன். வடையோட மாவை இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர்ல வச்சிட்டு நடுவுல ஓட்டை போட்டுட்டு எண்ணெயில விட்டுறலாம். நல்லா கோல்டன் பிரவுன் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல குட்டி பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. so that நான் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய feedback-ஐ கமெண்ட் பண்ணுங்க. Thank you.